வணக்கம் நண்பர்களே. எச்சரிக்கையான ஆணி பௌர்ணமியானது வருதுங்க. இதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அதிசயமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நாட்கள் ரொம்ப ஸ்பெஷலாக வரும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் ஸ்பெஷலாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக மாறும். ஸோ அந்த வகையில் வாழ்க்கை சூப்பராக மாறுவதற்கான ஒரு சில தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, மகரமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் மகரம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன ஸ்பெஷலுங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் என்றைக்குன்னா கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கி தான் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய 15ஆம் நாள் கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக திங்கக்கிழமை. இந்த நாளில் முழு நிலவு தெரிய போகுது. இது நிலவு தெரிகிறது ஒரு சிறப்பான்னு கேட்டிங்கன்னா முழு நிலவு. அப்போ முழு நிலவுனா என்ன நாள்? பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி தாங்க வரப்போகுது. அதுதான் ஸ்பெஷல் காரணம். ஸோ ஆணியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாளில் வரதுனால இந்த பௌர்ணமி சந்திர கிரக பௌர்ணமி என்று சிறப்போடு அழைக்கப்படுது. அதோடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து இருக்கும். அதனால் இந்த பௌர்ணமி மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் சேர்றது மாறுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமி தாக்கமானது ஏற்படும். அதில் மகரம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மகரம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் சிறப்பு பலன்களும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஸோ ஆணியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய 3 பிரச்சனைகள் தீரப்போகிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்குன்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன முக்கிய பிரச்சனை 3 தீரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி பௌர்ணமி ஆரம்பிக்குது. அன்றையிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் ஆணி பௌர்ணமினால் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இதுதான் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ விரிவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆணி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாற்றங்கள். ஸோ ஆணி பௌர்ணமியுடைய இதை பார்க்கும்போது இதில் முக்கிய கிரகங்களுடைய நிலை மாற்றங்கள் நிறைய நடைபெறுது. மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையக்கூடிய புதத்திய யோகம் இந்த அமாவாசையில் உருவாகுது. ஆணி பௌர்ணமி அன்னைக்கு உருவாகுது. மேலும் புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் இந்த பௌர்ணமியில் பத்திர ராஜயோகமும் அமைகிறது. அப்போ ஆணி பௌர்ணமியில் பத்திர ராஜயோகம் புதத்திய யோகம் இந்த மாதிரி யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் உருவாகிறது மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே தாக்கம் ஏற்படும். அதில் மகரம் ராசினருக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் புதிய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் கண்டிப்பாக பெற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து விரிவாக இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ விரிவாக என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகரமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமியில் பழைய கடன்கள் இருந்ததுன்னா அதை அடைத்து முடிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும். குறிப்பிட்டு சொல்லுனா பணம் நிறைய வரப்போகுது. வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதில் வெற்றிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் வகையில் சமாதானங்கிறது உங்களுக்கு உண்டாகும். பெரிய கௌரவங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக சூரியன் 6வது இடத்துல இருப்பதால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு காணப்படும். சூரியன் 6வது இடத்துல இருப்பதால் நன்மைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும்.
பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. அதனால் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக நிறைய விஷயங்களில் இந்த ஆணி பௌர்ணமியில் வாக்குவாதம் வேண்டாம் என்பது குறிப்பிடப்படுது. அப்பா அம்மாவிடம் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது நல்லது. அதுவும் முதுகு தண்டுவடத்தில் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ப்பு பிராணிகளிடம் விளையாடுவது, குதிப்பது, விளையாடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விஷ வண்டுகள், பூச்சிகள் கடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பார்த்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுங்க. வெளிச்சமில்லாத பகுதிகளில் போக வேண்டாம், ரொம்ப கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் விஷயத்தில் தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ பார்த்துக்குங்க. இந்த மாதிரிலாம் கவனமாக இருந்தீங்கன்னா லாபம் கொட்டுன்னு கொட்டும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். லாபம் அப்போ தான் ஏற்படும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது உண்டாகும். சந்தோஷம், அனுகூலம் இதெல்லாம் காணப்படும். அதோடு தைரியமானது ஏற்படும். புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உண்டாகும். அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும், அதுக்கான யோகமும் உண்டாகும். புதிய விஷயங்களை செய்து மகிழ்வது இந்த டைம் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். வியாபாரத்தில் நல்லவே எல்லாமே நடக்கும். ஸோ லாபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கொட்டும். இந்த மாதிரி கொட்டும்போது இதை நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது. எப்பயுமே புதிய விஷயங்கள்லாம் செய்யும்போது அதில் தடை இருக்குல்ல, ஆனால் இப்போ நீங்கள் புதிய விஷயங்கள் செய்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதனால் புதிய விஷயங்கள் நிறைய செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த டைம் உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் மெயினாக சொல்லப்படுது. வியாபாரத்தெல்லாம் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். புதுசாக எது பண்ணினாலும் அது நல்லவையாக நடக்கும், உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே இந்த ஆணி பௌர்ணமியில் மாறும். துணையுடைய விஷயத்தில் கூட இணக்கமாக செல்வது நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது, இது ரெண்டையுமே பண்ணுவதை தவிர்க்கிறது நல்லது. அப்போ தான் யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். படப்படப்பு இல்லாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதனால் சகலவித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். ஆணி பௌர்ணமியுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த ஆணி பௌர்ணமி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மகர ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.